ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿவிಂದು மனசு தும்பி கேட்டுந்தியோ. நாக்கு பெட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடன் இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் மிக சிறந்த ஆளுமை. ஆம், SNR ட்ரஸ்டில் ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். உங்களோடு உரையாடுவதில் நாங்கள் பெருமகிழ்வு கொள்கிறோம். உங்களை பத்தி சொல்லுங்களேன் சார். வணக்கம், என் பேர் BL சிவகுமார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ பிலாங் டு வில்லேஜ் க்ளோஸ் டு குன்னூர். அதுதான் என்னோட பூர்வீகம். என்னோட ஸ்கூலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் குன்னூரில் தான் படித்தேங்க. ஹோலி இன்னோசன்ட் ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தேங்க. அப்புறம் 11th 12th குன்னூர் சென்ட் ஜோசப்ஸில் படித்தேங்க. அதுக்கப்புறம் 91 இதே கல்லூரியில் அப்போ SNR சன்ஸ் காலேஜ் என்ற பேர். இந்த காலேஜில் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் I joined. After my BSc Computer Science, I went to Trichy for MSc Computer Science. Immediately after MSc Computer Science, எங்கள் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. 96 வந்து இந்த கல்லூரியில் லெக்சரராக ஜாயின் பண்ணேன். இதே கல்லூரியில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே கல்லூரியில் ஒரு முன்னாள் மாணவர் இன்றைக்கி இந்த கல்லூரியில் பிரின்சிபலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு தேங்க் மை மேனேஜ்மெண்ட். தே ஹவ் given me a wonderful opportunity. ஸோ 96 இங்கே லெக்சரராக ஜாயின் பண்ணுறேங்க. அப்புறம் படிப்படியாக டிபார்ட்மெண்ட் HOD. இதே கல்லூரியில் 2012 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். 2012 அதுக்கப்புறம் எங்கள் மேனேஜ்மெண்ட் தே ஷிஃப்டட் மீ டு மை இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், வட்டமாதப்பாளையம். அங்கே MCA டிபார்ட்மெண்ட் டைரக்டராக போனேன். ஒரு 4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். After 4 years again, my management shifted me to Polytechnic as a principal. And 2020 இந்த கல்லூரிக்கு முதல்வர் மற்றும் செயலாளர் என்ற பொறுப்புடன் இந்த கல்லூரிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ கடைசி 4 வருஷத்துக்கு மேலே இதே கல்லூரியில் பிரின்சிபலாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது நீலகிரி மாவட்டத்துல பந்துமை அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வந்த உங்களுக்கு இப்போ படித்த கல்லூரியிலேயே, அதாவது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இது நான் படிச்ச ஸ்கூலு அப்படின்னு. அந்த ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா நம்மளை கூப்பிடும் போதே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி இருக்கிற சூழ்நில இந்த கல்லூரியிலே ஒரு மாணவராக இருந்த நீங்க இன்னைக்கு கல்லூரியின் முதல்வராகவும் செயலராகவும் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விதை உங்களுக்கு எங்க இருந்து தொடங்கிச்சு, எப்படி இங்க வரலான்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாச்சு அப்படின்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணா நல்லா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் பந்துமி குன்னூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ரொம்ப பின்தங்கிய கிராமம். இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய வசதி கூட கிடையாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சார், ஹோலி இன்னோசன்ட். எங்கள் வீட்டிலிருந்து ஹோலி இன்னோசன்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர். 10th முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டிலிருந்து டெய்லி நான் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவேன். ஈவினிங் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் எகெயின் வீட்டுக்கு அந்த 4 கிலோமீட்டர் நடந்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர முடியுது. எங்கள் ஊரில் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பட் ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ வாஸ் ஒன்லி பர்சன் டு கம்ப்ளீட் 10th. அந்த ஸ்கூலில் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எகெயின் 11th 12th எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வெரி வெரி புவர் டு குன்னூர். எகெயின் எங்கள் அப்பா வந்து சென்ட் ஜோசப்ஸில் 11th 12th படிக்க சொன்னார்னு அங்கே சேர்ந்துருந்தேன். எங்கள் ஊர்லேருந்து எய்தர் ஐ ஹவ் டு வாக் அப் டு பெட்டட்டி ஆர் இழுத்துறை ஆர் அப் டு ஸ்கூல் டெய்லி. ஸோ 12th வரைக்கும் ஒரு கடினமான பாதை. பட் வித் காட்ஸ் கிரேஸ், நாங்கள் தெய்வமாக கொண்டு கும்பிடுற எட்டியம்மன் அவங்களோட ஆசையுடன் 12th என்னால் முடித்தது. அப்புறம் எங்கள் டேடி கொண்டாந்து என்னை இதே கல்லூரியில் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சேர்த்தினார். இன்றைக்கி இந்த பொசிஷன் இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி மை ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் ஒர்க். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க். தே ஹவ் ஐடென்டிஃபைட் மீ, தே கிவன் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. SNR Sons Charitable Trust.
ஒன் ஆஃப் தி ஓகே. அருமையான ட்ரஸ்ட் இன் கோயம்புத்தூர். எங்கள் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 14 இன்ஸ்டிடியூஷன் இன் கோயம்புத்தூர். 2 ஆர்ட்ஸ் காலேஜ், 2 இன்ஜினியரிங் காலேஜ், டென்டல் காலேஜ், வெரி பிக் ஹாஸ்பிட்டல், ஃபிசியோதெரபி, நர்சிங். எங்கள் மேனேஜ்மெண்ட், த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், தேர் ஸோ ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்களுக்கு தான் யூ லைக் டு தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ். ஒரு கிராமத்துல இருந்து அந்த விதை அவருக்கு எங்க தொடங்கியிருக்குன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க. அந்த ஒரு திருக்குறளுக்கே நீங்க இலக்கணமா திகழ்ந்திருக்கிறீங்க. இந்த காலத்துல வேன் ஏற்றி குழந்தைகளை அனுப்புனா கூட பள்ளிக்கு போற கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ. ஆனா நடந்துதான் போகணுன்ற ஒரு சூழல்ல நீங்க நடந்து போய் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய பொசிஷன்ஸ் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருடமாக இந்த கல்லூரியில இருக்கிறீங்க. அதாவது கல்லூரி மாணவர்களோட உரையாடிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆன்சருக்கு டைரெக்டாக பதில் சொல்கிறது காட்டிலும் கம் இன் இன்டைரக்ட்லி. நான் படித்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ அதர் கோ, நடந்து தான் போகணும். இதுக்கு என்ன ஒரே காரணம் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாதையை காமிக்கணும். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப், போத் மை டேட் அண்ட் மம்மி தி ஷோட் மீ அ குட் பாத். அடுத்தது நம்மளோட சில கடின உழைப்பு. அப்போது நடந்து போன 4 கிலோமீட்டர் முறை இட் வாஸ் அ டஃப் ஜாப். பட் ஏன்னா நீலகிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மேடும் பள்ளம். அது மட்டும் இல்லை, இட் வாஸ் ரெய்னி தட் டைம், த கிளைமேட் வாஸ் நாட் குட் மோஸ்ட் ஆஃப் த பீரியட். இருந்தாலும் அந்த அந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அந்த 10 வருஷம் 12 வருஷம் கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டதுனால ஐ குட் அச்சீவ் சம்திங் இன் மை லைஃப். பட் நவ் டேஸ் அதை நான் போய் கம்பேர் பண்ண முடியாது. இந்த கால இருக்கிற குழந்தைங்க கூட நான் கம்பேர் பண்ண முடியாது. காரணம், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம குழந்தை கொடுக்குறது தவறு கிடையாது. இப்போது நம்ம காலேஜில் படிக்கிற குழந்தைக்காகட்டும் மற்ற குழந்தைக்காகட்டும், பர்டிகுலர் ஜெனரேஷன், they are more focused, they are more informative. என்னோட பீரியடில் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன ஐ டோன்ட் நோ, 11th 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன வி டோன்ட் நோ. ஈவன் ஆஃப்டர் காலேஜ் நம்ம பாதை எப்படி போக போகுது, என்ன வேலைக்கு போக போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஆஸ் இட் கேம் வி டுக் இட். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி கிடையாது. they are more focused, they are more informative and they know what they do. For example, இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 குழந்தைங்க படிக்கிறாங்க. காமர்ஸ், கம்ப்யூட்டர் ஒரு மேஜர் கோர்ஸ். காமர்ஸில் ஒரு 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டரில் ஒரு 9 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது போக பிபிஏ அண்ட் அதர் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரம் டே 1 தேர் மோர் ஃபோக்கஸ். நிறைய பேர் காலேஜ் படிக்கும்போது தே ஜாயின் அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் சிஏ, சிஎம்ஏ, செக்ரட்டரியேட். இது போக கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தே ஃபோக்கஸ் ஆன் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த 3 வருஷம் முடிக்கும் போது தே ஆர் வெல் பிளேஸ்ட். நாட் ஒன்லி திஸ் காலேஜ், ஐ எம் டாக்கிங் இன் ஜென்ரல் அபவுட் திஸ் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட். மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஆர் வெல் இன்ஃபார்ம்ட். த ஒன்லி திங், அவங்க ஒரு காலேஜில் சேரும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, they should see that particular college has got all the facilities. உங்களோட பதில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட சொல்லும்போது பேரண்ட்டே என்ன சொல்றோம்னா, டேய் நான் இருந்த காலத்துல இருந்த மாதிரி நீ இல்லை, நீ ஏன் இப்போ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே நெகட்டிவான ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது, உங்களோட இந்த பாசிட்டிவ் கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் படித்த காலத்தில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் இப்போ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பல வருடங்களாக இந்த இளைஞர்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டே வரீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்களுக்கு அதாவது பேரண்ட்ஸ் வந்து முக்கியத்துவமாக கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு பேரண்ட்டாக இப்போ நான் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கேன். அப்படி இருக்கிற சமயத்தில் நான் ஒரு இளைஞனை எப்படி புரிஞ்சுக்கணும், என்னோட புரிதல் எப்படி இருக்கணும்? ஏன் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அந்த மாதிரி இல்லை, ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மாணவன் முன்னே இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. உங்கள் காலத்தில் வந்து நீங்கள் ஒரு குரூப் எடுக்கணும்னா கூட பக்கத்து வீட்டில் போய் நம்ம கேட்டுருக்கோம், நான் வந்து என்ன குரூப் எடுக்கட்டும், நான் +2 படிச்சிருக்கேன், நான் மேத்ஸ் குரூப் எடுக்கவா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கான். நீங்கள் சொல்கிற மாதிரி இது முடிச்சது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்த கோர்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை எங்ககிட்ட
அதாவது பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நாங்கள் பெற்றோர்களாக இருக்க எங்ககிட்ட வந்து ஒருவேளை புரிதல் கம்மியாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் இல்லை, இது அப்படி எடுத்துக்க முடியாது. இட்ஸ் அ ஜென்ரேஷன் கேப். என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள், டு ஸ்டாப் கம்பேரிங். நம்ம வாழ்ந்த காலங்கள் வேறு. உதாரணத்துக்கு நான் 10th முடிக்கும் போதோ ஆர் 12th முடிக்கும் போதோ அன்றைக்கி ஈவினிங் நியூஸ் பேப்பர் யூஸ் டு வெயிட். இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்னு முதல் பார்ப்போம். வந்திருந்ததுன்னா பாஸ். இது ஒரு முதல். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். அப்போ தான் நம்மளோட மார்க்கே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன தெரியும். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. 9:30 கவர்மெண்ட் they say they're going to declare the result on a particular day. அந்த நாள் பார்த்தீங்கன்னா 9:30 பையன் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணதுமே எவ்வளோ மார்க்குங்கிறது உடனடியே தெரிய வந்துடும். ஸோ இது வந்து இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். இப்படி இருக்கும்போது we should not compare our the present generation with what we did in the past. அல்டிமேட்டாக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம், ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வசதியாக வாழணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த கால குழந்தைகள் அதை யூஸ் பண்ணும்போது வாட் இஸ் ராங் இன் தட்? வி ஷுட் நாட் மேக் கம்பேரிசன். அது ஒவ்வொரு காலமும் இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மாற 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 there will be improvement. So it's good. ஓகே, இப்போ டெக்னாலஜி வைஸில் குழந்தைங்க ரொம்ப டெவலப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் சொசைட்டியோட எந்த அளவுக்கு பாண்டிங்கில் இருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கீங்க, உங்கள் கல்லூரியிலிருந்து மாணவர்களை எந்த வகையில் நம்மளுடைய இந்த சமுதாயத்தோடவும் சொசைட்டியோடவும் செயல்பாடுகளை எந்த அளவுக்கு மாணவர்களை பங்கேற்க செஞ்சுருக்கிறீங்க? என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவர் படிக்கிறாங்கிறத தாண்டி அவன் அந்த ஒரு சொசைட்டியோட இந்த சமூகத்தோட எந்த மாதிரியான உறவோட இருக்கிறான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் கல்லூரி மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே படிக்கிற சமயத்தில் இந்த சொசைட்டிக்கான வேலைகள் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை அவங்கள நீங்கள் எந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுத்துறீங்கன்னு சொல்லுங்க. வெரி குட் கொஸ்டின். இப்போ இருக்கிற குழந்தைங்க படிப்பில் மட்டுமல்ல, ஈவன் கம்யூனிட்டி சர்வீஸ் ஆகட்டும், கம்யூனிட்டிக்கு தே வாண்ட் டு டூ சம்திங் பேக். இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிளப் இருக்குது. 25 கிளப்பு வாட் வி டூ, வி மோட்டிவேட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஜாயின் இன் தட் கிளப் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன். ஸோ வி பிலீவ் every student there should be an holistic development. Holistic development in the sense not only education. Ultimately, and the particular boy or girl should be useful to the society. அதுக்கு நாங்கள் as I told you 25 கிளப் இருக்குது. ஒவ்வொரு கிளப்லையும் நிறைய பசங்க சேர்றாங்க. National service through which our boys, not only our college boys, most of the college, they do an excellent work. Rotary, Leo Club, இந்த மாதிரி கிளப்பு சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் மேலேங்க இப்போ நிறைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நேச்சர் கிளப்னு ஒன்று இருக்குது. இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது கட்டாயம் நம்ம மரம் வளர்க்கணும் அந்த மாதிரி யாருமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. இப்போது தேர் மோர் அவேர் அபவுட் இட். தேர் இஸ் அ நேச்சர் கிளப் இன் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ். ஈவன் கார்டன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரி ஆகட்டும் கார்டன் மெயின்டைன் வெரி வெல். எங்கள் கல்லூரி பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கார்டன். பசங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. தே ஆர் என்கரேஜிங் இட். இட்ஸ் அ குட் சைன். ஸோ இன் கிரேட் வே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு டூ பேக் டு த சொசைட்டி அண்ட் எகெயின் ஒன்ஸ் அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தே பிகம் அன் அலுமினி. நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தே கம் பேக் டு த காலேஜ். அவங்க ஜூனியர்ஸ் ஆகட்டும் காலேஜுக்கு ஆகட்டும் தே வாண்ட் டு டூ சம்திங். தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ நவடேஸ் த பாய்ஸ் ஆர் மோர் ஃபோக்கஸ் அண்ட் தே ஆர் திங்கிங் அபவுட் த சோஷியல் காஸ். இவருடன் இந்த நிகழ்ச்சியில் பந்திமை அட்டியை சேர்ந்த டாக்டர் சிவகுமார் அவர்கள் ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலரோடு நாம் தொடர்ந்து உரையாடுவோம். சார், நீங்கள் வந்து இப்போ நிறையா உங்களோட கிளப்பை பற்றி அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. கிளப்பையும் தாண்டி மாணவர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் பற்றின வியூ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதான் நான் முதல்ல கூறியது போலங்க, எஜுகேஷனுங்கிறது ஸ்டடிஸ் மட்டுமல்ல, அதை தாண்டி வாட் தே வாண்ட் டு டூ ஃபார் சொசைட்டி. அப்புறம் ஒரு நல்ல மனிதனாக ஒரு பையன் வந்து வெளியே வரணும் முடிக்கும் போது. அதுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஐ வுட் லைக் டு ஆட் வாட் வி ஆர் டூயிங் இன் அவர் காலேஜ். எங்கள் காலேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் கருணாகரன் ஒரு தம்பி இருக்கார், எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்காரு. வேர்ல்டு ரேங்கிங் ஷட்டிலில் வந்து பிலோ 50. பிக் அச்சீவ்மெண்ட்.
அதே போல் பேர் ஹரியரன் அண்ட் ரூபன், அந்த பேரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரேங்கிங் தேர் பிலோ 50. எங்கள் காலேஜில் வி கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ். 2 முன்னாள் மாணவர்கள் தேர் பிளேட் ஃபார் IPS. ஒன்று ஜெகதீஷன், த அதர் ஒன் அரிநிஷா. இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற TNPS, எங்கள் குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மாணவர்கள் வேரியஸ் டீமுக்கு TNPS விளையாண்டுருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போது இட்ஸ் கம்மிங் அப் வெரி வெல். அண்ட் ஐ பிலீவ் ஒரு காலேஜ் ஆகட்டும், எனி எஜுகேஷன் இன்ஸ்டியூட், ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப 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 நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இட் பில்ட்ஸ் த பாடி அண்ட் ஆல்சோ த மைண்ட். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் இவ்வளோ பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க போது தொடர்ந்து அவங்க இன்னும் நிறைய சாதனைகள் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எங்க சார்பாக வாழ்க்கையில் தெரிவிக்கிறோம். சார் அது வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார், ஒரு பையன் காலேஜில் சேர்றான், நிறைய படிக்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரி கிளப் ஆக்டிவிட்டியில் இருக்கான், ஸ்போர்ட்ஸ் பண்ணுறான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேரண்ட்டாக ஒரு அல்டிமேட் என்னுடைய எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பையன் நாளைக்கு எங்கே வேலைக்கு சேர போகிறான், எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டை பார்த்து தான் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வியூ எப்படி இருக்குது, இல்லை மாணவர்கள் தன்னை எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட காலேஜில் பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் நியூஸ் சொல்லுங்கள். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்போர்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஷூட்டிங் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கெட்டிங் ட்ரெயின், சைக்கிளிங் இதில் ட்ரெயின் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அல்டிமேட்லி இட் கோயிங் டு ஃபுல்ஃபில் அவர் எக்கனாமிக் நீட். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜும் தேர் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் இன் பிளேஸ்மெண்ட். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 3rd year 3 அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வந்து 3ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து those who are interested in placement, the other one those who want to do higher education, the third one they want to become an entrepreneur. ஸோ இது 3ஆக நம்ம பிரிச்சுக்கிறோம். சப்போஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட் தே வாண்ட் டு பிகம் அன் என்டர்பிரனர். இட் இஸ் வெரி குட், வெரி குட். ஏன்னா அல்டிமேட்லி இன்ஸ்டெட் ஆஃப் ஜாப் சீக்கர் somebody come forward to provide job. இது வந்து நம்ம எதிர்கால இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 10 to 15% எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா தே ப்ரிஃபர் டு பிகம் அன் என்டர்பிரனர். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வி ஹேவ் அன் EDC கிளப், என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல்லுன்னு இருக்குது. அந்த செல்லில் வந்து வி இன்வைட் லாட் ஆஃப் அவர் அலுமினி அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க கூட பேச வைக்கிறோம், அவங்களோட அனுபவத்தை சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது தே கெட் மோட்டிவேட்டட். And we also help them in starting their own business through that cell. இது போக as I told you, அந்த PGக்கு போகணும் சில பேர் விரும்புவாங்க. The other majority 75% they prefer placement. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டில் what we do 3 years we have a separate cell. We call it as Center for Placement Training and Corporate Relations. Through that particular cell we give lot of training like soft skill, technical skill. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து we invite so many MNC company to our college. And last year மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள் with an average salary of 4.5 lakhs per year எங்கள் காலேஜிலிருந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இது வெரி குட் சைன். இதுக்கு அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து they have to be good in soft skill and also technical skill and 1 or 2 பேப்பர் அவங்க படிக்கும்போது எதர் இட் இஸ் காமர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு 1 or 2 பேப்பர் தே ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அப்படி ஸ்ட்ராங்காக அவங்க இருந்தாங்க அப்படின்னா தேர் ஒன்ட் பி அ பிக் இஷ்யூ ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் த ஜாப். பிளேஸ்மெண்ட்டை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே இப்போ நகரத்தில் இருக்கும் இல்லையா? நீங்களும் சரி நானும் சரி நம்ம ஒரு கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து இன்னைக்கு நகரத்தை நோக்கி வந்திருக்கோம். இப்படி எல்லா நிலையிலுமே நகரமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கிராமங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறையும், எல்லாமே நகரத்தை நோக்கி வரும்போது அந்த கிராமங்களே இல்லாமல் போயிடுமா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க இருந்துட்டு இருப்பாங்களா? இந்த நகரமயமாதலை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. மேடம், நேச்சர் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அ ரிவர். இட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் இன் ஒன் டைரக்ஷன் ஃப்ரம் டாப் டு பாட்டம். தண்ணி வந்து கீழே மேலே போகாது. டாக்கிங் அபவுட் ரிவர். ஏன்னா அதோட நேச்சர் அப்படி. there's nothing wrong.
இப்போது ஆஸ் ஐ டோல்ட் யூ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹவ் ஃபெசிலிட்டி பட் தேர் வாஸ் நோ ஃபெசிலிட்டி. அப்போ நான் ஸ்கூல் படிக்கணும்னா ஐ ஹவ் டு மூவ் டு குன்னூர். ஸோ குன்னூரில் தான் ஐ கம்ப்ளீட்டட் மை ஸ்கூல். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் என்னோட கிராஜுவேஷன் பண்ணணும்னா ஐ ஹவ் டு கம் டு த சிட்டி. இது வந்து நேச்சர் லைக் ரிவர். இது நத்திங் ராங் இன் தட். பட் நீங்கள் கேட்குற கேள்வி வெதர் வில்லேஜ் வில் பி தேர் அப்படின்னா இட் பி தேர், இட் வில் எக்ஸிஸ்ட். ஐ புட் இட் திஸ் வே. After retirement, many of them today they want to go back to village. This is a good sign. So both will be there, but nothing wrong when we move to a city because we get lot of facilities. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போல் ஒரு அருமையான ஊர். குழந்தைங்க படிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. They can spend up to midnight, early morning they can go for tuition. So many sports facility. இந்த ஃபெசிலிட்டி கிராமத்தில் உருவாக்குறது little bit difficult because it involves money. ஸோ அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒன்ஸ் after retirement, nowadays you see many people they are going back to village. It is a good sign. So village will exist, but the city will grow. அருமையான பதில் சொன்னீங்க சார். அதாவது எங்கே வாய்ப்புகள் இருக்கோ வாய்ப்புகளை தேடி தான் நம்ம போகணும். குழந்தைகளான வாய்ப்புகளும் வசதிகளுக்குமாகத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ கிராமங்கள் என்றைக்குமே அழியாது, கிராமங்களாகவே தான் இருக்கும். தண்ணி எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அது அதனுடைய நிலையில் ஓடுமோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இவர் மிக சிறந்த ஆளுமை. இந்த ஆளுமையோட இவர் கூட பேசணுன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கடல். இதற்கு வந்து நம்ம இந்த நேரம் வந்து அவங்க கூட பேசுறதுக்கு வந்து இந்த ஒரு குறுகிய டைமில் உங்களை பற்றியோ உங்களோட நிறைய செயல்கள் பற்றியோ எங்களால் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அதுக்கு இது போன்ற பல இன்டர்வியூஸ் வந்து நாங்கள் எடுத்தாகணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு இல்லை இதை பார்த்துக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் பார்வையில் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? First, I would like to thank my management, my beloved managing trustee, R. Sundar, and all the trustees of Yasuna Charitable Trust for giving me an opportunity. எந்த செயலாகட்டும் ஒரு இண்டிவிஜுவலால் பண்ண முடியாதுங்க. ஸோ டீம் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீமாக நம்ம எந்த காரியம் பண்ணாலும் தான் நம்ம அதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். இதனை எதுக்கு கூற வர்ற அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து நம்ம கற்றுக்கணும் ரைட் ஃப்ரம் காலேஜ். யூ நீட் டு ஒர்க் இன் அ டீம். இண்டிவிஜுவலாக நான் தனியாக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எண்ணத்துக்கு அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் இட் ஷுட் பி டீம் ஒர்க். தேர் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. நம்ம என்ன பண்ணுறோன்றது மற்றவங்களுக்கு தெரியும். தென் only they will know what I would like to do, they'll move towards that particular objective. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் as I have told you, youngsters, they are very talented, they are focused. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. they are very focused, well informed because of the social media and other things. Be focused and put effort. If you put effort, everyone will win in their life. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவருடைய வாக்கை நீங்கள் ரொம்ப அழகாக உங்களுடைய வரிகளில் சொல்லியிருக்கீங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நீங்கள் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து நாம் இதுபோல் இவருடன் இன்று நிகழ்ச்சியை போன்று பல ஆளுமைகளோடு நாம் தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாக்குபெட்ட டிவி எப்பெல்லாம் நான் எங்கள் அட்டிக்கு போவேனோ I love watching Nakubetta TV. It's the only Baduga channel. Being a proud Baduga of Nilgiris, ನಾನು ಆ ಟಿ ವಿಯ ಆಗಾಗ ನಾನು ನೋಡಿದ್ದೆ. ಇನ್ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಭಜನೆ ಬಂದು ಗುಡಿ ಭಜನೆ ಬಂದು நிறைய ಟೈಮು ಆ ಟಿ ಅವಕ್ಕೆಲ್ಲವ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿ ನಾಕುಬೆಟ್ಟ ಟಿ ವಿಯ ಲೈವ್ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಅದು ಬಂದು ಐ ಎಂಜಾಯ್ಡ್ ವಾಚಿಂಗ್ ಇಟ್. ಮೈ ಬೆಸ್ಟ್ ವಿಶಸ್ ಟು ನಾಕುಬೆಟ್ಟ ಟಿ ವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಾಕುಬೆಟ್ಟ. நீங்கள் மாற்ற ಒಂದು சிறந்த ஆளுமையோட எங்கள் வந்து இந்த மாತಾಡ್ದதுக்கு வந்து எங்கவும் அப்புறம் ಸಂತೋಷಪಟ್ಟலையும் ನಾಕುಬೆಟ್ಟ ಚಾನಲ್ದಾಗ தொடர்ந்து நீங்கள் ಮಾಕಿಬ್ಬ ಆಳುಮೆಗಳೋಡು தொடர்ந்து எங்கள் ಉரைಯಾಡನೆಯೋ நீங்கள் ಕೂಡ ಮಾತಾಡಿದಾಗ ಅಪ್ಪರ ಸಂತೋಷ ಸರ್. ಅದಾಗೆ நீங்கள் வந்து ಈ ದೊಡ್ಡ ಒಂದು ಅಲುವಲ್ಗಳು ಎಡೆಯೋಗೂ ಕೂಡ எங்கள் ನಾಕುಬೆಟ್ಟ ಚಾನಲ್ ನೋಡಿಯಾರಿಂದ ಎಯ್ದದು எங்களுக்கு அப்புறம் ಸಂತೋಷವಾಗಿದೆ. நன்றி. ಥ್ಯಾಂಕ್ ಯು.